இந்த பாடத்துலேயும் அதே தான் சொல்லியிருக்கிறேன். கொஞ்சம் வித்தியாசமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த எழுத்துக்களையே சாதாரணமான பேனாவில், எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய பேனாவில் எழுதி காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நான் அந்த பேனாவில் நான் என்ன செஞ்சுருக்கேன், எழுதியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள், எழுதி பாருங்கள். ஏன்னா சாதாரணமான பேனாவை பிடிச்சி நீங்கள் அந்த எழுத்துக்களை நான் எங்கே தொடங்குறேன் எங்கே முடிக்கிறேங்கிறத கவனமாக எழுதி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அருள் செய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த பே அதாவது ஒரு எழுத்தில் தான் பே, தே, சே, அப்புறம் ஏ, இந்த மூணுமே அந்த எழுத்துக்குள்ளே வந்துடும். அடுத்து பாருங்கள், ஒவ்வொன்றையும் தனியாக மேலே சொன்ன மாதிரி தான். பே தோ, பா தோ, பாத்து. சரியா? மூணு தடவை நீங்கள் எழுதி பார்க்கணுங்கிறதுக்காண்டி அது பாத்து. சரியா? பிர்ருன், இது ஒரு மாடல். பிர்ருன், ரேயை கொஞ்சம் நீட்டி விட்றது. பிர்ருன், இதுவும் பிர்ருன். சரியா? பரக்கத்துன், சாரி பரக்கத்துன். ரே மாடல், ஒரு மாடல் தெரியுதா? அது தேயாவும் படிக்கலாம், தரிக்கத்துன்னு. அதனால தான் மேலே 2 புள்ளி வச்சுருக்கேன். சரியா? பரக்கத்துன், இது ஒரு மாடல். இது 3வது மாடல். கொஞ்சம் நீட்டி விட்றேன். அப்போ ஒரே அமைப்பில் உள்ள எழுத்துக்கள் தான் இது எல்லாமே. பஹ்ருன் கொஞ்சம் சின்னதாக, ஹே வந்து கொஞ்சம் சின்னதாக. என்ன, இதுவும் பஹ்ருன் தான். பாருங்கள், கொம்பு வடிவம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனா இல்லையா, கூம்பு மாதிரி அது கொண்டு வர்றது. இது ஹே, பே வந்து ஹேயோடு சேர்ந்து வரும்போது மட்டும்தான் இந்த மாதிரி மாடல் வரும். ஹே, ஜீமு, ஹே இதோடு வரும்பொழுது பஹ்ருன்.